ஏங்க அதுதாங்க எனக்கு டோட்டல் ஏர்னிங் பார்க்கலாம். அது கொடுக்கல, அது க்ளோஸ் பண்ண முடியல. ரேப்பிடோவில் இஷ்யூ வக்கீலாக இருக்கிறதுனால ரொம்ப நெக்கில் இப்போ ஒன்றும் தெரியல, எப்படி தான் வக்கீல் ஆனாங்களான்னு தெரியல. நாளே சரியில்லை, பேய் மூஞ்சில் முடிச்சுட்டேன்னு. காலை வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி என்ன கிழமை பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை தான். நாள் பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி நவம்பர் 10. கிலோமீட்டர் எவ்வளோ ஓடிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 28,830. சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா நம்ம கரண்ட் சப்ஸ்கிரைபர் வந்து 711. 700 ரீச் பண்ணோம். நேற்று தான் சண்டே அன்றைக்கி 700 ரீச் பண்ணிட்டோம். பரவாயில்ல, எப்படியோ நல்லா போகுதுங்க. இந்த மந்த் எண்டுக்குள்ளே நம்ம 1000 ரீச் பண்ணுறோம். இப்போ இந்த வார எண்டுக்குள்ளே நம்ம ஒரு 800 அடிக்கணும். அப்படி அச்சா தான் நம்ம இந்த வார கடைசிக்குள்ளே நம்ம இது ரீச் பண்ண முடியும். 1000 சப்ஸ்கிரைபர். 1000 சப்ஸ்கிரைபர் பண்ணணுன்னா நான் போக என்ன பண்ணுவேன்னு சொல்லியிருப்பேன். லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், இல்லை ஒரு 2-3 வீடியோ முன்னாடி சொல்லியிருப்பேன். பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட் ஆர்டர் போட்டுக்கிறாங்க. எங்கேருந்து பார்த்தீங்கன்னா ரிச்சி ஸ்ட்ரீட்லேருந்து சிந்தாரிப்பேட்டிலேருந்து எடுத்துக்கின்னு இதுக்கு தான் போகணும், அம்பத்தூர் தான். டைம் இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, அதனால தான் எடுத்துட்டேன். எந்த ஆர்டரும் போடுற மாரி தெரில, அதான் எடுத்துட்டேன். நேற்று சண்டே எடிட் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் உக்காந்தின்னு இருக்கும்போது மைண்டுக்குள்ளே என்னென்னமோ யோசனை ஓடின்னு இருந்துச்சு. என்னடா பண்ண போகிறோம் ஏது அப்படின்ட்டு யோசனை ஓடினே இருந்துச்சு நேற்று ஃபுல்லாக. அது என்னென்னன்ட்டு நான் போக ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. இங்கே தாங்க ஃபஸ்ட் ஆர்டர். அடடா, அம்பத்தூர் வெயிட்டா? தூக்கத்திலே தெரியுது வெயிட்டுன்ட்டு. நீங்கள் தூக்கி நோத்திலே தெரியுதுண்ணா வெயிட்டுன்ட்டு. 20 கிலோ மேலே இருக்குமா? வெயிட் இல்லைண்ணா, எனக்கு கஷ்டமாக இருக்கும் வெயிட் தூக்கிட்டு. நம்மளுக்கு தூக்கினா தெரியல. 20 கிலோ தான். எப்படி இது 20 கிலோவா? பில்லில் இருக்குது, இதில் இருக்குமாண்ணா? பில்லு எடுத்துகிட்டு வரேன். இதுங்க என்ன போடுறேன் நான். அவ்வளோதாண்ணா? அவ்வளோதாண்ணா? பில்லுலாம் இல்லையா? பில்லு சொன்னீங்களே. சரி 20 கிலோக்கு மேலே இருக்காங்க. பேசணும் வேணாம், இது எப்படியோ போய் குத்துட்டு வேறு வேலையை பார்ப்போம். 2000 ரூபாய்க்கு ஆர்டர் போடுறாங்க பார்சல். சரிங்க, ஃபஸ்ட் ஆர்டர் எடுத்தாச்சு. வேறு என்ன போட்டாங்கன்னா கண்டினியூ பண்ணுறேன். சரிங்க, பொருளில் இருந்தால் கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா பார்சல் வந்துச்சுன்னா எடுப்போம். சரிங்களா, எனக்கு ஃபஸ்ட் ஆர்டர் இதுதான். கீழ்பாக்கு ஒன்று போடுறாங்க, எடுக்கலாமா? ரெண்டாவது ஆர்டரும் போட்டாங்க. பார்த்தீங்களா, 84 ரூபா போட்டாங்க. தூக்கிட்டேன். இருங்க, 7672. ஓகே மேம், தேங்க்யூ.
ரெண்டாவது ஆர்டரும் எடுத்தாச்சு. எங்கே பார்த்தீங்கன்னா இதுவும் கீழ்பாக்கு தான். போகிற வழி அப்படியே இதை கொடுத்துட்டு அதுக்கு போய்டும். போகிற வழியில் ஏதோ ஒன்று சம்பாதிச்ச மாதிரி இருக்கும். இப்போ இன்னொரு ஆர்டர் சரிங்க, ரெண்டாவது ஆர்டரும் எடுத்தாச்சு. ஐயோ வெயிட்டு. ட்ராப் லொக்கேஷன் கிட்ட வந்துட்டேன். இங்கே தான் இங்கேயோ போட்டுக்குது. கால் பண்ணுறோமா? ஓடிபி சொன்னால் தான் காட்டும். எவ்வளோ சர்ப்ரைஸ்ன்னு கேட்டாங்க. இதோங்க இதாங்க ரெண்டாவது ஆர்டர் கொடுத்து மிச்சாச்சு. ஃபஸ்ட் ஆர்டர் இன்னும் இருக்குதுங்க, இன்னும் 60 காட்டுதுங்க. போகிற வழியில் நினச்சேன், அங்கே 14 கிலோமீட்டர் காட்டிச்சு, இங்கே 12 கிலோமீட்டர் காட்டுது. ஒரு டிஃப்ரெண்ட் இல்லை, ஒரு 2 கிலோமீட்டர். சொல்லுங்கண்ணா. 94 சேஞ்ச் இல்லை. நன்றிண்ணா. பரவாயில்ல. அதாங்க ஃபஸ்ட் ஆர்டர் இது மிச்சாச்சு. நெக் பேண்டு வந்துச்சு, திருப்பி உயிர். சரிங்க, மொதல் ஆர்டரு ட்ராப் லொக்கேஷன் போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். இல்லை போகிற இல்லை நான் பேசின்னு போகிறேன். இப்போலாம் வீடியோ பார்த்தீங்களா 30, 34, 36 நிமிஷம் கிட்ட போகுதுங்க. எனக்கு சரியாக கட் பண்ண தெரில. இல்லை எல்லாமே எனக்கு பிடிச்ச மாரி இருக்குதா. இப்போ நான் ஒரு வாட்டி இப்போ எடிட் பண்ணி முடிச்சிட்டேன்னா அந்த வீடியோவில் டிலீட் பண்ணுறேன். தேவைப்படுற வீடியோ மட்டும் தான் கொஞ்சம் வச்சுப்பேன், மற்றபடி எல்லாத்தையும் டிலீட் பண்ணுறேன்னா நல்ல நல்ல இதுலாம் வந்து மெமரிஸ் எல்லாம் வந்து சரி வீடியோவில் ஜாயின் பண்ணி வச்சுக்கலாம். பிற்காலத்தில் நம்ம பார்க்கும்போது அது நம்மளுக்கே ஒரு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்றதுக்கோசரம் நான் என்ன பண்ணுறேன், அது வீடியோவில் ஜாயின் பண்ணி விட்றேன். அது வந்து என்ன ஆகுதுன்னா டைம் கொஞ்சம் அதிகமாகிடுது, கோச்சிக்காதீங்க. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக எடுக்கிற மாரி நான் பார்க்குறேன். ஒரு எப்படின்னா ஒரு 25 நிமிஷன்றது அதிகம் தான், ஆனால் அந்த அளவில் தான் நம்ம வீடியோ இருக்கணுன்ட்டு பார்க்குறேன். முடிய மாட்டுதே. சப்ஸ்கிரைபர் பற்றி சொல்லணும்னு நினச்சேன். இன்னும் 21 நாள் இருக்குது இந்த மாத காட்ட முடியத்துக்கு. இனியோட சேர்த்து 21 நாளில் ஒரு நாளைக்கும் நம்மளுக்கு 14 சப்ஸ்கிரைபர் தேவைப்படுதுங்க. 14 இருந்துச்சுன்னா நம்ம இந்த மாத கடைசிக்குள்ளே நம்ம 1000 ரீச் பண்ணுறோம். 1000 ரீச் பண்ணுறதுக்கு அடுத்தது என்ன பண்ண போகிறேன்னா, சப்ஸ்கிரைபர் அந்த இது சொன்னேன். இன்னொன்று வந்து அந்த மரம் நடுறது சொல்லியிருப்பேன். மரம் நடுறதுக்கு பதிலாக விதை இது பண்ணிடலாம். ஏன்னா கொஞ்சம் 100 மரம்லாம்ன்றது ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா ஒரு மரமே தெரிஞ்சு 150 ரூபாங்க. இப்போ நான் 100 மரம்னா எவ்வளோ பார்த்துங்க, 15,000 ரூபா கிட்ட வரும். நம்ம ஒரு மாதம் ஓட்டுறது அதுதாங்க. மானிட்டேஷன் ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், அதுக்கடுத்தது ரோட்டில் இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு இது பண்ணலாங்க. அது ஒன்று பண்ணலான்னு இருக்கிறேன். சப்ஸ்கிரைபர் மொத்தம் 3 பண்ணுங்க. ஹலோ அண்ணா, போர்ட்டர்லேருந்து கால் பண்ணுறேண்ணா. வந்துட்டேண்ணா லொக்கேஷனு. இல்லைங்க, ஃபஸ்ட் ஆர்டர் கொடுத்துட்டேன். அதான் 3வது ஆர்டர் போட்டாங்க. மணி பார்த்தீங்கன்னா 11:36. இங்கேருந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா மதுரை வாயிலேருந்து CIT நகர் 127 ரூபாய் எவ்வளோ போட்டுருந்தாங்க. சரி எடுத்துட்டேன். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுற மாரி இருந்துச்சா, சரி ரேப்பிடோவில் தான் போட்டாங்க, தூக்கிட்டேன். போர்ட்டரில் எதுனா ஒரு ஆர்டர் போட்டால் அதை எடுத்துன்னு போய்டுவோம், அவ்வளோதான். வேறு எதுவும் யோசிக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. 3வது பார்சல் எடுத்தாச்சு. இதுதான். சரி எடுத்துட்டோம். இங்கேருந்து கிளம்போம். அப்படியே வெயிட் பண்ண வேணாங்க. போகிறவள்ள என்ன ஆர்டர் போட்டாங்கன்னா எடுத்துன்னு போவோம். ஏன்னா இது ரேப்பிடோவில் தான் போட்டுக்கிறாங்க. போர்ட்டரில் என்ன ஆர்டர் போட்டாங்கன்னா அதை எடுத்துன்னு போவோம். அதுதாங்க 4வது ஆர்டரும் போட்டாங்க. சரி எடுத்துட்டேன். எங்கன்னு பார்த்தீங்கன்னா அசோக் நகர்லேருந்து எடுத்துக்கின்னு ராயப்பேட்டை தான். சரி போகிற வழி தானே அப்படின்ட்டு CIT நகரை கொடுத்துட்டு ராயப்பேட்டைக்கு அப்படியே போயிடுவோம். அதாங்க 4வது ஆர்டர் பிக்கப் லொக்கேஷன் வந்துட்டோம். ஆமாண்ணா. இப்படி பேமெண்ட் யாருண்ணா?
சரிங்கண்ணா, ஓகேண்ணா, தேங்க்யூண்ணா. இதுவும் அப்படி தான் இருக்குது ரூட்டு. ஃபஸ்ட்டு இதுக்கு போயிடலாம், சிஐடி நகர் போயிடலாம். 12 நிமிஷம் காட்டுது இப்போது. ஏங்க 3வது ஆர்டர் குத்தாச்சுங்க. குத்துட்டு வீடியோ எடுக்க மறந்துட்டுக்கிறேங்க கேமரா பட்டனை, மன்னிச்சிருங்க. 3வது ஆர்டர் குத்துட்டேன். அதுக்கு எவ்வளோனா 126 ரூபா வந்துச்சு. 126 ரூபாய்க்கு நம்மளுக்கு எவ்வளோ போட்டாங்கன்னா 130 ரூபா போட்டாங்க. சாரிங்க, நான் வீடியோ எடுப்பேன் எப்பயுமே, பட்டன் இது பண்ணுவேன். எனக்கு என்னன்னு தெரில, ஏன்னா கொஞ்சம் டிராஃபிக்கு இந்த பக்கம் ஏறிட்டேன், ஆப்போசிட்டில் வீடு. இப்போ அப்படி தாண்டினோன்னா ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சரி கேமரா அந்த மைண்ட் செட்டில் இந்த கேமரா ஆன் பண்ணுற இந்த எண்ணமே போயிடுச்சு. பார்த்தீங்கன்னா அது குத்துது வந்தீங்கன்னா இப்போ தான் குத்தேன். இப்போ குத்துட்டு கண்ணாடியை பார்க்குறேன். கண்ணாடியை பார்த்தா இதுவாகிடுச்சு. கண்ணாடியை பார்த்தா கேமரா ஆன்லேயே இல்லை. சரி 12:25க்கு தான் குத்தாது. 4 ரூபா டிப்ஸு. அதுக்கடுத்தது இப்போது இன்னொரு 4வது ஆர்டரு இதில் அதை எடுத்துன்னு போயிட்டு ராயப்பேட்டில் கொடுக்கணும். எங்கள் 4வது ட்ராப் லொக்கேஷன்கிட்டே வந்துட்டோம். இது இந்த இடத்துலையே ஒரு 4-5 வாட்டி வந்திருப்போம். அந்த இடத்துக்கே போதான்னு தெரில. இதில் நிறைய கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனியில் எதுனா ஒன்றா இருக்கும் போல். இதுதான் நினைக்கிறேன். இங்கேருந்து கால் பண்ணோம். எங்களா இதுலேயே இருக்கும்னு நினைக்கிறேன். எங்கே இப்போ ஒரு ஆர்டர் போட்டுக்கிறாங்க திருமுல்லை வாயிலுக்கு தான். எடுத்துட்டேன். இங்கேருந்து எங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு தாங்க. இங்கேருந்து எடுத்துக்கின்னு இதுக்கு, அது என்னது, திருமுல்லை வாயிலுக்கு. திருமுல்லை சிட்டி சென்டர்லேருந்து எடுத்துக்கின்னு திருமுல்லை வாயில். அங்கே 5வது ஆர்டர் பிக்கப் எடுக்க தான் போயின்னுக்குறோம். வண்டி பெட்ரோல் இல்லாமல் அடிக்குது. அவர் வெளில தான் நின்றுக்கிறாராம் 5வது ஆர்டரு பிக்கப் ஆள். அங்கே தலை இருக்கிற முன்னாடி இருக்கிறியா முன்னாடி இருக்கிறான்னு தெரியல. கால் பண்ணிவிடுவோம் அவருக்கு. ஏன்னா இது மட்டும் தானா, இந்த டாக்குமெண்ட் மட்டும்தாங்க. அது இன்னும் 1 ஹவர் கிட்ட காட்டுது. 23 கிலோமீட்டர். பரவாயில்ல, ஒத்து தான். டாக்குமெண்ட்டை மட்டும் உள்ளே வச்சுக்கலாம். நான் 220ண்ணா. இன்னும் ஒரு 21 கிலோமீட்டர் இருக்குது பேலன்ஸ். அந்த 21 கிலோமீட்டரில் எதுனா ஒரு ஆடாடா செருப்பு அறுந்துச்சுங்க. செருப்பு அறுந்துச்சுங்க. நல்ல வேலை ஒரு ஃபெவிக்விக் வாங்கி வச்சேன். வண்டியிலே இருக்குதான்னு தெரில. ஆர்டர் போட்டேன் செருப்பை. என்னடா ஃபெவிக்விக் இல்லையா? இருக்கிறா படம். ஆர்டர் போட்டேன், வரத்துக்கு டைம் எடுக்கும். இதாங்க செருப்பு. போட்டு ஒட்டி பார்ப்போம், இல்லைன்னா கடையில் கொடுத்து தைச்சிடும். என்ன சொல்கிறீங்க? அவ்வளோதாங்க, போட்டாச்சு. அவ்வளோதாங்க, செருப்பை ஒட்டிட்டேன். எப்படி இருக்குதுன்னு தெரில. பிச்சுக்குச்சுன்னா பிச்சுக்கும். இதுக்கு மேலே இது பண்ணால் கடையில் தான் கொடுத்து தைக்கணும். தைச்சிடலாம். செருப்பு ஆர்டர் போட்டு வர வரைக்கும் இதுதான் பண்ணணும். இதை வச்சு தான் இது பண்ணணும். ஏன்னா இந்த செருப்பு நார்மலாக கடையில் கிடைக்காது 12ல். அதனால் அதனால் ஃபெவிக்விக் வாங்கி வச்சதுனால கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அவ்வளோதாங்க, 5வது ட்ராப் லொக்கேஷன்கிட்ட வந்துட்டோம். இங்கே தான் எங்கேயோ இருக்குது. அவ்வளோதாங்க, 5வது ஆர்டரும் கொடுத்து மிச்சாச்சு. ஆனால் லைட்டாக இங்கே தான் 6வது ஆர்டர் போட்டாங்கன்னா கண்டினியூ பண்ணுறேன். 6வது ஆர்டர் போட்டாங்க. எங்கேருந்து பார்த்தீங்கன்னா அம்பத்தூர்லேருந்து. அம்பத்தூர்
நான் பாடிக்கிட்ட போகிறானா, பாடி இருந்தாலும் அம்பத்தூர் தான் காட்டிச்சு, ட்ராப்பு அம்பத்தூர் தான் காட்டிச்சு. சரி எடுத்துட்டேன். 109 ரூபான்னு போட்டுருந்துச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 3 மணி. அந்த ஆர்டரை கொடுத்தது 2:30 மணி. அவர்கிட்ட நிற்க வச்சிச்சு. 6வது ஆர்டர் எடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா இங்கே தான் பள்ளத்தில் விடாமல் எடுத்துன்னு போகணுமா. அவ்வளோதாங்க, எடுத்தாச்சு. இது கொஞ்சம் கஷ்டம் எடுத்துன்னு போகிறது. சரிங்க, இதை குத்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். இதை வச்சுன்னு என்னால் வீடியோ எடுக்க முடியாது. அவ்வளோதாங்க, இங்கே தான் எங்கேயோ இருக்குது. ஓகே ஓகே, அது அங்கேயா? டிவிஎஸ் சர்வீஸ் சென்டர் போல். வந்துட்டேன் லொக்கேஷனுக்கு. ஆமாம் ஆமாம் ஆமாம், அவ்வளோதாங்க, குத்து மிச்சாச்சு. 630 ரூபா இது வரைக்கும் போட்டரில் ஒட்டிக்கிறேன். எனக்கு அப்படியே லேட் ஆகும்னு நினைக்கிறேன். இருந்தே முடிச்சுட்டு போவோம்னு நினைக்கிறேன். இதுக்குமேட்டு இங்கேருந்து நான் வந்து நல்லா இருக்க ஆர்டர் போட்டால் கண்டினியூ பண்ணுறேங்க. 7வது ஆர்டரும் போட்டாங்க. வெஸ்ட்டு மாம்பழம் தான். இது எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரில. அதுவும் இல்லாமல் மனசு விட்டுட்டேன் ரொம்ப நேரம் ஆர்டர் போடலன்ட்டு. அம்மா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடல இன்றைக்கி. டைம் பார்த்தீங்கன்னா 3:50 ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா எங்கேருந்து பார்த்தீங்கன்னா அம்பத்தூர்லேருந்து எடுத்துக்கின்னு மாம்பழம் தான், வெஸ்ட்டு மாம்பழம் தான். 195 ரூபா ஆர்ட்ரு. நினச்சி கூட பார்க்கல இது விழான்ட்டு. நாலுலேருந்து ஒரு பிளான் ஒழுங்காக போகணும். ஒரு 1 ஹவரில் 200 எடுக்கிற மாதிரி ஆர்டராக எடுக்கணும். இப்போ கால் பண்ணுங்க, போட்டுறீங்களா? அந்த நம்பரில் அஜித் கர்ணான்னு வரும். எத்தாச்சே அது ஆர்டருங்க. பார்த்தீங்களான்னு தெரில, ஒரே ஒரு பேக் ட்ரெஸ்ஸு தான். எடுத்துன்னு போயிட்டு ஒரு 4:33 கொடுக்குற மாதிரி காட்டுது. போட்டாங்க, பேமெண்ட்டும் போட்டாங்க. 195 ரூபா. இது எவ்வளோ தருவாங்கன்னு தெரில. வெஸ்ட்டு மாம்பழம் தான். போகிற வழியில் என்ன ஆர்டர் வந்துச்சுன்னா அதையே எடுத்துன்னு போயிடும். அது ஆர்டரு ட்ராப் லொக்கேஷனுக்கு வந்துட்டோங்க. இங்கே தான் இங்கேயே இருக்குது. சரி கால் பண்ணோம். கால் பண்ணிவிட்டு 8வது ஆர்டரு 7வது ஆர்டரான்னு தெரில. 8வது ஆர்டரு இப்போ தான் ஒரு ஆர்டர் போட்டாங்க. அது கொடுத்துட்டு அப்படி வெளில கீழே இறங்கிறதுக்குள்ளே ஒரு ஆர்டர் போட்டாங்க. சரி எடுத்துட்டேன். அதாங்க 8வது ஆர்டரும் எடுத்தாச்சு. பார்த்திங்கன்னா இது தான் ஏதாவது தெரில, ஊசின்னு நினைக்கிறேன். மாட்டுக்கு போகிற ஊசியா என்ன ஊசின்னு தெரில. அதாங்க 8வது ஆர்டர் ட்ராப் லொக்கேஷன்கிட்டே வந்துட்டோங்க. ஹெல்ப் பார்க்க போடுறாங்க. கால் பண்ணிடலாமா? இதுக்கு 87 ரூபா அந்த ஆர்டருக்கு. அவ்வளோதாங்க, இது குத்து மிச்சாச்சு. 8வது ஆர்டரு இது குத்துட்டு எங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆர்டர் போட்டுக்கிறாங்க. 9வது ஆர்டரு இங்கேருந்து கோபாலபுரத்துலேருந்து எடுத்துன்னு மயிலாப்பூர் விவேகானந்தா காலேஜில் அங்கே டிடிகே சார் ரோடு அதில் போய் கொடுக்கணுமா. ரேப்பிடோவில் தான் போட்டுக்கிறாங்க. சரி எடுத்துட்டேன், போட்டு ஆஃப் பண்ணிட்டேன். 9வது ஆர்டர் இது தான். வெறும் ஒரே ஒரு டாக்குமெண்ட் தான். 3 கிலோமீட்ரு தான். 70 ரூபா. 65 ரூபாவோ 68 ரூபாவோ இந்த ஆர்டருக்கு. அவங்க என்ன பண்ணாங்க, 70 ரூபா போட்டு விட்டாங்க. 5 ரூபா டிப்ஸ்ன்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் இன்னொன்று உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நம்மளோட சேனல் வந்து ஆப் வெரிஃபிகேஷனுக்கு லெவலுக்கு இதுவாகிடுச்சு. 500 சப்ஸ்கிரைபரு, 3000 வாட்ச் ஹவர்ஸு. இது வரைக்கும் 3000 வாட்ச் ஹவர்ஸு வந்து அந்த லெவலை இது பண்ணிடுச்சு, அச்சீவ் பண்ணிடுச்சு. ரொம்ப நன்றிங்க, உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப 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 நன்றி. இது வரைக்கும் எவ்வளோ சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா 717 சப்ஸ்கிரைபர். இன்னும் இன்றைக்கி நாள் அச்சீவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ வேணும்னு பார்த்தீங்கன்னா 724 வந்தால் இன்றைக்கி ஓகே. இன்னும் 7 சப்ஸ்கிரைபரா 7 சப்ஸ்கிரைபர் வேணுங்க.
மறக்காமல் யாருன்னா சேனல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானே அவங்க ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அவங்க அவங்க போலீஸ் நிறுத்துவாங்கள, ஒயிட் கலர் காரு சார். அட்வொகேட் அந்த ஒயிட் கலர் காரு தான் அவங்க லேடி நிற்கிறாங்க பாருங்க. அதுதான் இருக்காங்க 50வது ட்ராப் லொகேஷன். இந்த ஆர்டரும் குத்தாச்சு. 2.5 கிலோமீட்டர் லாங்குங்க. அட்வொகேட்டாக இருந்தால் என்ன வேணால் பேசுவாங்க போலங்க. இந்த வீடு தான் ஸ்டாலின் வீடு. அது இருக்குது மேம். இப்போ ஒரு ஆர்டர் கொடுக்க வந்தேன். அது அவங்க கொடுத்த லொக்கேஷனோட இது எக்ஸ்ட்ரா லொக்கேஷனாக இருக்குது. 2.5 கிலோமீட்ரு. ஆமாம். இன்னொன்று, இவங்க ட்ராப் கஸ்டமருக்கு அந்த ஓடிபி அவங்க நம்பர் எதுவுமே தெரியாதான். அவங்க லாயரு. அவங்கக்கிட்ட ஒன்றும் பேசுனா ஒன்றும் புரிஞ்சுக்கவும் மாட்டுறாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட மெட்டீரியல் குத்தாச்சு. இவங்க ஃபஸ்ட்டு அந்த பிக்கப் எத்தல அவங்களுக்கு கால் பண்ணால் அவங்க எடுக்கவும் மாட்டுறாங்க. ஒன்று எனக்கு பிக்கப் கால் அவங்கக்கிட்டையாவது கனெக்ட் பண்ணி விடுங்க. இவங்க ட்ராப்புக்கிட்ட பேசினாலும் புரிஞ்சிக்க மாட்டுறாங்க. கஸ்டமர் நேம் வந்து ஸ்ரீனிவாசன். ஆமாம், நான் அது கொடுத்துட்டேன். இல்லை அவங்க இது பண்ணாங்க. அதையும் தாண்டி நான் எடுத்துன்னு போயிட்டு அந்த லொக்கேஷனில் கொடுத்துட்டேன். அங்கேருந்து 2.5 கிலோமீட்ரு. அவங்கக்கிட்ட கேட்டேன், மேம் இதுமாரி எக்ஸ்ட்ரா இது இருக்குது. நான் அவங்க பிக்கப்பு கொடுத்தாங்களா, அவங்க நம்பர் கொடுத்தீங்கன்னா நான் அவங்கக்கிட்ட பேசி வாங்கிப்பேன்றேன். இவங்க அதெல்லாம் நான் தர முடியாது, நீ வேணால் அவங்கக்கிட்ட பேசிக்கணும்னா அவங்களுக்கு கால் பண்ணுறேன். பிக்கப்புக்கு காலே எடுக்க மாட்டுறாங்க. நீங்கள் எனக்கு பிக்கப் லொக்கேஷன்லேயே காசு கொடுத்துட்டாங்க மேம். ஓகேவா? கொடுக்கல. கரெக்டு. அதுதான் அவங்க பிக்கப்பு ஃபோனே எடுக்க மாட்டுறாங்க. ட்ராப்பு புரிஞ்சிக்க மாட்டுறாங்க. பேசுனா அவங்க லாயரு, அதனால் புரிஞ்சிக்க மாட்டுறாங்க. அவங்ககிட்ட பேசி பார்த்து அவங்க லொக்கேஷன் அனுப்பிச்சாலும் அனுப்ப மாட்டுறாங்க. அவங்க என்னன்னே புரிஞ்சிக்க பேசுறதுக்கே வர மாட்டுறாங்க. இவங்களுக்கு பிக்கப்பு கால் பண்ணால் எடுக்க மாட்டுறாங்க. இந்த 2 பிரச்சனை இருக்குது. பிக்கப் மட்டும் கால் எடுத்து பேசி பாருங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்க. ஏங்க அதுதாங்க எனக்கு டோட்டல் ஏர்னிங் பார்க்கலாம். அது கொடுக்கல, அது க்ளோஸ் பண்ண முடியல. ரேப்பிடோவில் இஷ்யூ. வக்கீலாக இருக்கிறதுனால ரொம்ப நெக்கில் ஒன்றும் தெரியல. எப்படி தான் வக்கீல் ஆனாங்களான்னு தெரியல. வக்கீலாக இல்லை, அவர் வக்கீல் தானே நீங்கள்? ஆமாம், வக்கீலாக. எப்படி வக்கீலானாருன்னு தெரியல. சொல்லி புரிய வைக்கிறேன் அவர்கிட்ட. என்ன சொன்னேன், சார் இது வந்து என் நம்பர் இல்லை, ரேப்பிடோ சைட்லேருந்து வர நம்பரு. அந்த நம்பருக்கு எஸ்எம்எஸ் பண்ணால் எனக்கு வராது, அது தப்பாக போகும் அப்படின்றேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. அதுக்கு தத்து உங்கள் நம்பர் சொல்கிறேன். அதில் தான் உங்கள் நம்பர் தான், என் நம்பர் தான் உங்களுக்கு காட்டுதில்ல. நீங்கள் அப்படி தானே கால் பண்ணுறீங்க. அப்படி இல்லை சார், இது அவங்க ரேப்பிடோவில் வரத்து நம்பர் சார். நீங்கள் புரிஞ்சுக்கோங்க சார். கொஞ்சோண்டு என் நம்பருக்கு இது பண்ணுங்க. இல்லை நான் சொல்கிறேன் என் நம்பருக்கு, அதுக்காக எஸ்எம்எஸ் அனுப்புங்க. இல்லை நீங்கள் சொல்லுங்கன்னா அதெல்லாம் என்னால் முடியாது, நீங்கள் அனுப்புத்து தான் அப்படின்றாரு. பிக்கப்பு காலுக்கு அவங்களுக்கு கால் பண்ணாலும் அவங்களும் எடுக்க மாட்டுறாங்க. இவங்க ரேப்பிடோவில் சப்போர்ட் கால் பண்ணாலும் நீங்கள் ரீசீடுன்னு கொடுங்க, அப்போ தான் எனக்கு இது பண்ண முடியும், அப்டேட் பண்ண முடியும். ரீசீடு கொடுங்க. நான் கொடுத்துட்டு அதுக்கடுத்தது எனக்கு காட்டல. நீங்கள் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இது பண்ணுங்க. நான் போடான்ட்டு வந்துட்டேன். இப்போ இது பார்த்துக்கலாம். காலையில் ரேப்பிடோவில் 220, இது ஒரு 70. இப்போ லாஸ்ட்டாக ஒரு ஆர்டர் இருந்தில்ல, அது 70. 290. பேமெண்ட் அங்கேயே வாங்கிட்டேன். நல்ல வேலை. இது இப்போ க்ளோஸ் பண்ணால் காசு இது எக்ஸ்ட்ரா அதெல்லாம் தர முடியாது அப்படின்ட்டாங்க. பரவாயில்ல விடு, நம்ம இன்னைக்கு ஏன் பண்ணதே போயிட்டோம். பரவாயில்லன்ட்டு கேட்டு தாங்க ஆகணும். 879 டிப்ஸு மட்டுமே வந்துட்டுருக்குங்க. டிப்ஸு ஒரு 25 ரூபா. டோட்டல் ஏர்னிங் பார்த்தீங்கன்னா 1194 ரூபாங்க. இது பெட்ரோல் மைனஸ் 220 ரூபா.
டோட்டல் ஏர்னிங் பார்த்தீங்கன்னா 974ங்க. ஃபஸ்ட்டு தாங்க இன்னைக்கு எடுத்துருக்கலாம். எனக்கு நாளே சரியில்லை, பேய் மூஞ்சில் முடிச்சுட்டேன் நான். சரிங்க, ஒரு புது வீடியோவில் பார்ப்போம். ஏன்னா இது எப்படியோ எனக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் என்ன தான் நடந்துச்சுன்ட்டு. ஏன்னா இப்போ இன்னும் ரேப்பிடோ க்ளோஸ் பண்ணல, பார்த்தீங்கன்னா தெரியும். அம்மா வேறு கூட்டின்னு வரணும், அது வேறு அவங்க வேறு இருக்கிறாங்கள, அது வேறு இன்னும் டெலிவரினே கொடுக்கல. இப்போ ஆனால் வேறு ஆர்ட்ரு வந்துனே இருக்குது.